ஹே டிசைனர்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இங்கே வந்திருக்கேன். ஃபிக்மாவில் வந்து எப்படி இந்த கேரோசல் அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரம் ஸ்டார்ட், இந்த ஸ்க்ரீன் வந்து ஸ்டார்ட்லேருந்து டிசைன் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு ஃப்ரேம் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரேம் வந்து ஹையஸ்ட் ஃப்ரேமாக இன்செர்ட் பண்ணிட்டேன். அப்புறம் சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள் வந்து பையாக மாற்றுறேன். இப்போ நீங்கள் அந்த கார்னர் ரைட் கார்னரில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டை கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பை மாதிரி, இந்த பேக்மேன் மாதிரி வரும். ப்ளஸ் வந்து இதை எப்படி பையாக மாற்றணும்னா, அந்த சர்க்கிள் சென்டரில் பிடிச்சி நீங்கள் கிராப் பண்ணி இழுத்தீங்கன்னா அது பையாக மாறிடும். அப்புறம் அந்த கார்னர் இந்த கார்னர் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் அப்படியே ஒரே ஜாயின் ஆகிடும். இந்த பை இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டோம். இந்த பை முடித்தோடனே நம்ம வந்து இப்போ வந்து 4 சர்க்கிள் என்டர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த இமேஜில் இந்த ஸ்க்ரீனில் வந்து 4 டைப் ஆஃப் ஃபுட் வந்து ஆட் பண்ணுறோம். அதனால 4 சர்க்கிள் வந்து டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட்டில் வந்து இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிளில் வந்து இமேஜ் ஆட் பண்ணிடலாம். இந்த இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் ஷிஃப்ட் கமாண்ட்கே கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எங்கே இமேஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இமேஜஸ் வந்து அதில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணணும், கிளிக் மட்டும் பண்ணிங்கனாவே போதும். அந்த சர்க்கிளில் அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் 3 இமேஜஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4th இமேஜ்க்கு வந்து நான் இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அதுவும் சொல்கிறேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ப்ளகின்ஸ் சொல்லி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு ஃப்ரீ பிக் சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. அந்த ப்ளகின் இதில் வந்து ரன் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரீ பிக் ப்ளகின் இன்சர்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இந்த பாப்அப் பாக்ஸில் வந்து நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அந்த நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலாக போய் ப்ளேஸ் ஆகிடும். இமேஜ் ப்ளேஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணிடலாம். ரீசைஸ் வந்து நீங்கள் ஃபில்னு சொல்லிவிட்டு ரைட் சைடில் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே க்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜை வந்து நீங்கள் வந்து புல் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது முடித்த உடனே இமேஜஸ் வந்து நீங்கள் ஷேடோஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடோஸ் என்னென்னா ஒரு லுக் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ்க்காக நான் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ட்ராப் ஷேடோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இப்போது இதை முடித்த உடனே நான் இன்னர் ஷேடோவும் கொடுப்பேன். இன்னர் ஷேடோ எதுக்கு நான் கொடுக்குறேன்னா, அந்த டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்னர் ஷேடோ நான் இங்கேயும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிளை வந்து நம்ம கொஞ்சமாக டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா டர்ன் பண்ணுறேன்னா, மேலே வந்து டாப்பில் போய் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த சர்க்கிள் வந்து அந்த பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதனால நான் இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ் மாதிரி டர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ரைட் சைட்லேயும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்துடும். அதனால என்ன ஆகும்னா, இந்த வீலை சுற்றும் போது இந்த கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணுவோம். அதில் என்னென்னா ரிவ்யூ, ஓவர்வியூ, அப்புறம் இன்க்ரீடியன்ட், அந்த கான்செப்ட் நம்ம என்ன கீடேக்கு இருக்கோ அந்த கீடேக்கு வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆட் பண்ணி உடனே கீழே வந்து சிடிஏ பட்டனை ஆட் பண்ணணும். சிடிஏ பட்டன் வந்து நான் அதுவே காப்பி பண்ணி கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சிடிஏ பட்டனோட கண்டென்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆர்டர் நோ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிவிட்டு அது ஃபாண்ட் சைஸ் வந்து 20 வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன்று நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஏ பண்ணலாம், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் செலெக்ஷன் சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணோடனே இது வந்து ஆட்டோ லேஅவுட்டாக நீங்கள் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட்டாக மாறி உங்களுக்கு வந்து அந்த ப்ளேஸ் அந்த மார்ஜின் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்தாலும் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 10 வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு ஐக்கான் ஆட் பண்ணணும். ஐக்கானுக்கு வந்து நான் ஒரு ப்ளகின் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், ரன் பண்ணியிருக்கேன். ப்ளகின் பார்த்தீங்கன்னா ஐகான் டக் சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இதோட பெட்டர் ப்ளகின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து ஐகான் டக் சொல்லிவிட்டு ஒரு ப்ளகினை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ட்ரு பண்ணோடனே இதே மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு.
இந்த பாப்அப் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து எனக்கு என்ன ஐக்கான் தேவையோ அந்த ஐக்கான் வந்து டைப் பண்ண உடனே அந்த ஐக்கான் வந்து வந்துடும் இங்கே. ஜஸ்ட்டு நான் அந்த ஐக்கானை போய்ட்டு கிளிக் பண்ணினாவே அந்த ஐக்கான் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஐக்கானோட ப்ரொபோசிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் இதோட சைஸ் வந்து 24 வைக்கிறேன். 24 வச்சுட்டு இது நான் வந்து அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுவேன். நான் இந்த ஐக்கானை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிளேஸ்மெண்ட்டில் போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் இதோட சாஃப்ட் எட்ஜ் பார்த்திங்கன்னா நான் வந்து 6ன்னு சொல்லிவிட்டு இதில் என்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது முடிச்சாச்சு. இப்போ இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. நம்ம ரைட் சைடில் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் டெசிஷன். நீங்கள் எடுக்கிறது தான் டெசிஷன். அடுத்தது வந்து ரைட் சைடில் வந்து நான் வந்து ஒரு கீ டேக்கவே ஆட் பண்ணணும். இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் டெக்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். அது நீங்கள் ரைட் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதில் இருக்க டிசைன் அப்படியே வந்து இங்கே வந்து புதுசாகவே வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இந்த மேலே இருக்க லேபிள்ஸு, ஃபீட்பேக்கு, ரேட்டிங்ஸு எல்லாமே வந்து நான் புதுசாகவே வந்து க்ரியேட் பண்ணிடுறேன் இந்த கீ டேக்அவேல. ஐகான்ஸும் வந்து நான் ஐகான் டாக்லேருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஐகான்ஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இந்த ஃபீட்பேக்கும் ஆட் பண்ணிடலாம். ஃபீட்பேக்கு ப்ளஸ் வந்து அந்த ஷோ மோர் ரிவ்யூஸு, அதுக்கப்புறம் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக். இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணி அது நீங்கள் ஃப்ரேமாக மாற்றி அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் ஐகான் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது கேட்டகரி பாக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா நம்ம இங்கே கிளிக் பண்ண தான் வந்து மேலே இருக்க அந்த ரொட்டேட் ஆகணும். அதுக்காக நம்ம கீழே வந்து அந்த பாக்ஸஸ் இப்போ நான் இங்கே வந்து 4 பாக்ஸஸ் ஆட் பண்ண போகிறேன், 4 சர்க்கிள். ஏன்னா நம்ம வந்து 4 இமேஜஸ் தான் வச்சுருக்கோம். அந்த 4 இமேஜோட ரெசிபி அதோட கண்டென்ட் 4 கண்டென்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். அதனால் 4 பாக்ஸ் நீங்கள் கீழே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ண அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அது வந்து நம்ம அடுத்த 4 பாக்ஸஸில் இருக்க டெக்ஸ்ட்டு அதுக்கு நான் வந்து இந்த டிசைன் இமேஜ் இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணுமோ இமேஜ் ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். இல்லை மேலே இருக்க இமேஜை நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லேபிளில் ஒரு கேட்டகரியை பண்ணிவிட்டு அந்த கேட்டகரி அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்திங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டூப்ளிகேட் நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடும். இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு ஆரோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆரோ பார்த்திங்கன்னா இங்கே ட்ரையாங்கிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். டாப்லேயே இருக்கும் உங்களுக்கு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 90 டிகிரி கொடுத்துருவேன். ஏன்னா அந்த லெஃப்ட்டில் ஒன்று இருக்கணும், ரைட்டில் ஒன்று இருக்கணும். ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடுத்தது இமேஜ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நம்ம வைக்கிறோம். இல்லை நமக்கு வந்து 4 இமேஜே போதும்னா இந்த ஆரோ மார்க் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஷோ ஒரு பார்க்குறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் நான் வந்து இந்த ஆரோவை வச்சுருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் கலர் ஸ்டைலை வந்து ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். 4 டைப் ஆஃப் கலர் ஸ்கீமை வந்து நான் டிசைன் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 4 டைப் வந்து 4 ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணணும். அதனால் ஒரு ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் அப்படியே வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஸ்க்ரீன் இங்கே கீழே நான் வச்சுருக்க கலரை வந்து நான் அப்படியே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒன்று நீங்கள் சர்க்கிள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அந்த லீனியர் கிரேடியண்ட்டே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் வந்து அந்த டிசைனை வந்து கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். அந்த ஸ்க்ரீன் வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இந்த சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஷிஃப்ட் கமாண்ட் கே கொடுக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் ப்ளகின்ஸ் மூலமா இமேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அடுத்தது இமேஜ் எல்லாம் ஆட் பண்ண முடிச்ச பிறகு நான் இந்த கலர் ஸ்கீம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸ்டைல் கைட் எல்லாமே வந்து கலர்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் கொடுத்துறேன். கலர் கொடுத்தாவே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ரீனை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வந்து 4 ஸ்க்ரீனாக நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் இமேஜை வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரீன் நேமை மாற்றிடலாம். ஸ்க்ரீன் நேம் வந்து ஸ்க்ரீன் 1 வச்சுருக்கேன். இதை நான் வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஸ்க்ரீன் 2ஆக மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுவே வந்து நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னாவே 4 ஸ்க்ரீனாக வந்துடும். இப்போ வந்து எல்லா ஸ்க்ரீனும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளிப் கண்டென்ட் வந்து செக் மார்க் எடுத்து விட்ருங்க.
அப்போ தான் உங்களுக்கு அந்த சர்க்கிள் தெரியும். அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிடணும். ஏன்னா வந்து அடுத்த இமேஜ் பற்றி இந்த ஸ்க்ரீன் பேசும்ல, அதனால் வந்து இந்த சர்க்கிள் வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே கான்செப்ட் தான், எல்லா சர்க்கிளில் வந்து டேர்ன் பண்ணிக்கணும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனையோ பாருங்கள். அதில் வந்து இமேஜஸ் வந்து நெக்ஸ்ட்டு போகும்போது அந்த இமேஜோட அந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகும். அது உங்களுக்கு வந்து வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நீங்களாகவே பண்ணுங்கள், இது உங்களால் முடியும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வேணும்னா எனக்கு கமெண்ட் அடிங்க, நான் வந்து கமெண்ட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி முடித்த உடனே நான் அந்த கலர் தீம் வந்து அந்தந்த பேஜுக்கு வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த கலர் ஸ்கீமை வந்து அப்படியே நான் வந்து கலர் ஸ்டைலை மட்டும் காப்பி பண்ணி ஸ்க்ரீனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போது வந்து இது அப்புறம் இந்த ஹைலைட் பாக்ஸை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நான் ஏன் இந்த ஹைலைட் பாக்ஸை வந்து ஆட் பண்ணேன்னா, நீங்கள் வந்து ஒரு லேபிள்லேருந்து இன்னொரு லேபிளுக்கு மூவ் ஆகும்போது கிளிக் பண்ணும்போது இந்த ஹைலைட் பாக்ஸும் அது கூட சேர்ந்து மூவ் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன் எல்லாம் டிசைன் பண்ண கலர் தீம் அப்ளை பண்ண ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இப்படி இருக்கும். அடுத்தது வந்து ப்ரோட்டோடைப்பிங்க. நம்ம வந்து ப்ரோட்டோடைப் கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும். ஏற்கனவே நான் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரோட்டோடைப் எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து இது ப்ரோட்டோடைப் கொடுக்குறேன். நம்ம கீழே இருக்க அந்த கேட்டகரி லேபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீலே ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆன் கிளிக் கொடுத்துட்டு ஸ்மார்ட் அனிமேட்டு ஈஸின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மில்லி செகண்ட் வந்து 500 வச்சுக்கலாம். 500 வச்சுட்டு நீங்கள் அவ்வளோதாங்க. இது கொடுத்தீங்கன்னாவே போதும். அடுத்தது வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த தேர்டு அந்த லேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த லேபிள் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்கே பண்ண மாதிரியே வந்து நீங்கள் செகண்ட் ஸ்க்ரீனு, தேர்ட் ஸ்க்ரீன், ஃபோர்த் ஸ்க்ரீன் அந்த 3 ஸ்க்ரீனுக்கும் வந்து இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இப்படி தெரியும். நீங்கள் ஸ்க்ரீனை ப்ரிவியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து எப்படி தெரியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக கனெக்டாக இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லை, சிம்பிளாக முடிச்சிட்டோம். நம்ம என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இனிஷியலாக டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே தெரியும். உங்களுக்கு என்ன டைம் எடுத்துச்சு, எவ்வளோ டைம் எடுத்துச்சு, உங்களுக்கு எப்படி இந்த ட்ரைனிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.